எடப்பாடி மீது கடும் அதிருப்தி. சற்று முன் ராஜினாமா செய்தார் செல்லூர் ராஜு. திடீர் அதிர்ச்சியில் அதிமுகவினர். அதாவது மதுரைக்கு சமீபத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்திருந்த நிலையில் தன்னுடைய காரில் எடப்பாடி பழனிசாமி செல்லூர் ராஜுவை ஏற்ற மறுத்ததாக சோசியல் மீடியாக்களில் வெளியான வீடியோ வைரலாகி இருந்தது. அந்த வகையில் சிவகங்கை மாவட்டம் கீழடி அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த பொருட்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த 30ஆம் தேதி பார்வையிட்டார். இதற்காக மதுரை வந்த எடப்பாடி பழனிசாமி தனது காரில் செல்லூர் ராஜுவை ஏற்க மறுத்ததாக சமூக வலைதளங்களில் வீடியோக்கள் வெளியாகி பரபரப்பை கிளப்பியது. அதாவது சமூக வலைதளங்களில் வெளியாகி இருந்த அந்த வீடியோவில் எடப்பாடி பழனிசாமி காரின் முன்பகுதியில் அமர்ந்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அப்போது அங்கிருந்த செல்லூர் ராஜு காரில் ஏறுவதற்கு தயாரானார். அவர் ஏறுவதை பார்த்த எடப்பாடி பழனிசாமி வேண்டாம் வேண்டாம், வேறு காரில் செல்லுங்கள் என்று கூறுகிறார். இது தொடர்பான வீடியோ வெளியாகி ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி செல்லூர் ராஜு மீது மிகுந்த அதிருப்தியில் உள்ளதாகவும் அதனால்தான் தனது காரில் ஏற்ற மறுத்ததாகவும் கூறப்பட்டு வந்தது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு தன் மீது அதிருப்தி என்பதில் உண்மையில்லை என்றும் பாதுகாப்பு காரணங்களுக்காகவே வேறு காரில் சென்றதாகவும் செல்லூர் ராஜு தெரிவித்தார். இந்த நிலையில்தான் நேற்று இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய செல்லூர் ராஜு அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு அளிக்கப்பட்டு வந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருந்தது. தற்போது ஒய் பிரிவிலிருந்து இஜட் பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளது. மத்திய அரசு பாதுகாப்பு அதிகரித்துள்ளதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி இருந்த காரில் பாதுகாப்பு அதிகாரிகள் இருந்தனர். அதனால்தான் தன்னை காரில் ஏற வேண்டாம் என்று எடப்பாடி பழனிசாமி கூறினார். வேறு காரில் வருமாறும் கூறினார். பாதுகாப்பு காரணங்களுக்காகவே வேறு காரில் சென்றேன் என்று செல்லூர் ராஜு தெரிவித்தார். அதேபோல் ஏற்கனவே அதிமுகவில் செல்லூர் ராஜுவுக்கு பதில் மதுரையில் ஆர்பி உதயகுமாரை எடப்பாடி களமிறக்கி உள்ளதாகவும் செல்லூர் ராஜு எப்படியாவது மதுரையிலிருந்து தூக்க வேண்டும் என்று எடப்பாடி முடிவெடுத்திருக்கிறார் என்ற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் செல்லூர் ராஜு அவ்வப்போது சசிகலாவுக்கும் ஓபிஎஸ்க்கும் ஆதரவாகவே கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். சமீபத்தில் கூட ஓபிஎஸ்ஐ பாராட்டி பேசியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் எடப்பாடி மீது கடும் அதிருப்தியில் இருப்பதாகவே சொல்லப்பட்டு வருகிறது. அதற்கேற்றால் போல்தான் கடந்த சில மாதங்களாகவே மதுரையில் ஆர்பி உதயகுமாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் எடப்பாடியின் செயல்பாடு இருந்து வந்தது. இதனால் மதுரையின் முக்கிய புள்ளியான செல்லூர் ராஜுவை எடப்பாடி புறக்கணித்து வருவதாகவும் ஒரு தகவல் வெளிவந்ததன் அடிப்படையில் அவர் கடும் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால் அவர் அதிமுகவே வேண்டாம் என்று முடிவெடுத்து விரைவில் அதிமுக கட்சியிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளார். அது மட்டுமில்லாமல் செல்லூர் ராஜு அவர்கள் விரைவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை செல்லூர் ராஜு ஒப்படைக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது. மேலும் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது.